யூ ஃபேம் ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பைக் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃப்டி கியர்ஸ் போட்டு ஓட்டுங்க, பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. அதுக்கப்புறம் இப்படி இங்கேருந்து குணா கேவ்ஸ்லேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து பைன் ஃபாரஸ்ட். ஸோ பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு இங்கேருந்து எக்ஸிட் ஆகுறதுக்கு. அது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அடித்து விட்டுட்டு உங்களுக்கு அடுத்து பைன் ஃபாரஸ்ட் ரீச் ஆகி அங்கே நடந்த சம்பவங்களும் பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் அப்படி 2-3 டெஸ்டினேஷன் காமிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்ப்போம். மேக்ஸிமம் 2 டெஸ்டினேஷனாவது காமிக்கிறேன். புதுசாக என் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா என் பேர் அருண். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் வந்து யூடியூப்புக்காக எடுக்கலை. நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ சேஃப்டி பர்பஸ்க்காக ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நான் போன ரைட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். பைன் ஃபாரஸ்ட்டில் ட்ரெயின் போய் பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். பசங்க ஏதாவது அலப்பறை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் விட்டாங்க. கிளியராக வீடியோ கேப்சர் ஆகல, சாரிங்க. இதுதான் ட்ரெயின் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. என்னால் அந்த அளவுக்கு ஓட முடியல. கேமரா, பைக், பேக்கெலாம் இருந்துச்சு. சரி, அப்படியே நாங்கள் அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ளே போய் கொஞ்சம் ஜாலியாக ஃபோட்டோஸும் எடுத்து கொஞ்சம் தூரம் சுற்றி அப்படி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம். ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. എക്സ്ക്യൂസ് മീ, ആരെങ്കിലും ഒരു ഗ്രൂപ്പ് ഫോട്ടോ എടുക്കും? മൊബൈൽ എടുത്താൽ മതി. താങ്ക്സ്. വാടാ. ലാൻഡ്സ്കേപ്പ് അതായിരിക്കും കറക്റ്റായി. ഉള്ള ചീനോ கேஷே எடுக்கல. ஒரு செகண்ட் ஒர்க் ஆகுதா? நெட்ஒர்க் இருக்கா? நான் போட்டேன்.
காட்டுங்களா? நல்லா நெட்டில் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க வரல எனக்கு நெட்டு அவனை கூப்பிட முடியாது. அங்கே போய் தான் சொல்லணுமா? ஃபஸ்ட்டில் பிடிச்சவங்க பே பண்ணிட்டு போய் வச்சவங்க. இது வேறு யாரும் கொடுக்கலையே, நீங்கள் 2 தானே? என்ன எவ்வளோ கொடுக்கணும்? அவன் போய் வாங்கிட்டேன். கால் பண்ண முடியுதா? நான் போய் வாங்கிட்டேன். இந்த இதுக்குள்ளுக்கு என்ன பர்ஸ் இருக்கான்னு பாரு. இது இப்போ முடியும். ஹலோ ப்ரோ, எங்கே இருக்கீங்க? பைக்கா ஒரு அடி இதில் வருவீங்க என்ட்ரன்ஸில்? இல்லை வேணாம், இதுக்குள்ளே பர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இதில் பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த சின்ன அறை பாரு. நான் என்ன இல்லாமல் எடுத்து வச்சு எனக்கு ஓப்பன் இல்லை. பர்ஸ் இதில் உண்டாங்க நம்ம தப்பிச்சு அதுக்குள்ள ஒரு 100 ரூபா தான். நீ காசையும் எடுத்து வச்சோம் திறந்து டவர் இருக்குன்னு நினைச்சேன். நான் தான் பர்ஸ் எங்கேன்னு யோசிச்சுட்டு பேக்கில் இருக்கு. இல்லை இது போடும் வச்சுக்கலாம் ப்ரோ. அவசரத்துக்கு ஒரு 100 ரூபாயாச்சும் பர்ஸில் வச்சுக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்பாச்சும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் முன்னாடியிலேருந்தே நான் வந்து மேக்ஸிமம் கார்டு இல்லாட்டி மொபைல் பேமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இன்டர்நெட் இல்லாத இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, பசங்க இருந்தாங்க, காசு வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது 2 பேர் தான் இருந்தோம். அப்போது மற்ற பசங்க முன்னாடி போயிட்டாங்க. ஸோ காசு இருந்ததுனால தப்பிச்சோம். அப்படி பாயிண்ட் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த வண்டியெல்லாம் சேர்ந்து அப்படி வரிசையாக ஓனப்போ செமையாக இருந்துச்சு. வெளியே பசங்களும் கொஞ்சம் பெரிய ஆட்கள் கூட டாட்டா காட்டி வழியாக முடிச்சு வச்சாங்க. இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த காரில் வந்து 4 பசங்க கூட பைக் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். செமையாக இருந்துச்சு, நல்ல கிளைமேட். அப்படியே அடுத்த டெஸ்டினேஷன் வந்துட்டோம். ஸோ இந்த பார்க்கில் வச்சு தான் பெரிய சம்பவம் எல்லாம் நடந்துச்சுங்க. அதுலேருந்து ஒன்று நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா, லைஃப்பில் எந்த விஷயத்துக்குமே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எடுத்து சாடி எடுக்கக்கூடாது ஒரு முடிவு. அது எங்கள் ஊரில் சொல்கிற ஒரு ஷார்ட் வேர்டு. ஸோ எந்த ஒரு விஷயமுமே யோசித்து நிதானமாக அதை பற்றி, அதோட பக்க விளைவு, அதோட சைடில் வர விளைவு, அது நம்ம செஞ்சால் அதனால் என்னென்ன பாதிப்பு இருக்கும், யார் யாருக்கு பாதிப்பு இருக்கும், நமக்கு மட்டும்தான் பாதிப்பா இல்லை மற்றவங்களுக்கும் பாதிப்பாங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும்.
ஸோ இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னோட அனுபவத்தினால சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவுமே ஒரு பெரிய ஆபத்து நமக்கு தரும். அப்போ இல்லாட்டி எப்போவாச்சும் கிடைக்கும் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவில். ஸோ அந்த முடிவினால் கிடைக்கிற விளைவை நம்ம சந்திக்க வேணாம்னா கொஞ்சம் பொறுமையாக ஒரு செகண்ட் யோசித்து இதை பண்ணால் நமக்கு நல்லது தான் நடக்குமா இல்லை நமக்கு ப்ராப்ளம் வருமாங்கிறத யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை பற்றி முடிவு பண்ணுங்கள். ஸோ பார்க் சும்மா அழகாக இருந்துச்சுங்க. நல்லா க்ளவுடெல்லாம் இருந்துச்சு. பசங்க ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணோம். அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே. அதுக்கப்புறம் அப்படி கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு லைக் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.